ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தன்மை வந்து நேரில் நம்ம பெரியவா வந்து ஒவ்வொருத்தருக்கா தரிசனம் கொடுக்குறான். தரிசனம் கொடுக்குறப்ப கடைசியில் ஒரு நபருக்கு கொடுத்து இந்த மாதிரி இப்படி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு தன்னோட அறைக்கு போகிறான். போய் சயனத்துக்கு அதாவது தூங்குறதுக்கு போயிட்டாங்க பெரியவா. அப்போ ஒரு சத்தம் எங்கேருந்து ஊன்னு கேட்குது. அப்போ நம்ம கஜேந்திரன் கத்திகிட்டே இருக்கானே அப்படின்ட்டு பெரியவா சொல்கிறான். எதுக்கு கத்துறான் அப்படிங்கிறப்ப உள்ளே போய் பார்க்குறேன், யானை கத்திகிட்டே இருக்கு. பார்த்தா ஒரு பாம்பு யானையை தீண்டு வந்திருக்கு. யானைக்கு வந்து சின்ன சின்ன இதுனா பயப்படும். எலி, பாம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கத்தும். அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணணுங்கிறதே அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ பெரியவா வந்து பாம்பு போயிருக்கு, அதனால தான் கத்துது, நல்லெண்ணெய் எடுத்துட்டு வாங்க, பாம்பை தீண்டாதீங்க அப்படின்னு. பாம்பை அடிக்கக்கூடாதுங்கிறா, அதை கிட்டக்க போய் தீண்டக்கூடாதுங்கிறா. நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறா. என்னடா பெரியவா அடிக்கக்கூடாதுங்கிறா, எதுக்கு நல்லெண்ணெய் கேட்குறாங்கன்னு ஒரு தொண்டர் மனசுக்குள்ள இருந்துருக்காங்க. பெரியவா விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு ஆற்றுல பூச்சி விட்டு வருது, ஒரு இதுவாக வருதுன்னா அங்கே வந்து எல்லாம் கலந்த எண்ணெய், கலப்படம் எண்ணெய் இதுவாக இருக்கும். தூய நல்லெண்ணெய்க்கு எந்தவித விஷ ஜந்து வராது, அதாவது பாம்பு எதுவுமே வராது. ஒன்றாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பெரியவா. உடனே நல்லெண்ணெய் ஏற்றவும் அந்த பாம்பு வந்த வழியே போயிடுது. ஏன்னா நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ அந்த வாச எண்ணெய்க்கு அது வரலாம். இது பெரியவா சொன்ன அற்புதமான விளக்கம். உடனே கஜேந்திரன் வந்து பெரியவாளோட இப்படியே கிட்டக்கு வந்து தடவி கொடுக்குது. பெரியவா வந்து கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கத்திக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அதனால் 2 பேரையும் பிரித்து விட்டு கத்த விடாமல் ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி இது பண்ணுறோம். மகையால் நேரிலே நம்ம வீட்லையும் சரி, ஒரு 4 லிட்ரு நல்லெண்ணெய் வச்சுட்டாலும் சரி, தூய நல்லெண்ணெயை வச்சுட்டு அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சிடும். போட்டு ஏற்றி பாருங்கள், கமன்னு இருக்கும். ஒரு விளக்கு ஏற்றினாலும் ஒன்றும் ஆகாது, 2 ஏற்றணும். ஏற்றினாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எந்த விஷப்பூச்சியும் வராது, அதுக்குள்ள எந்த தீய சக்தியும் வராது. கண்டிப்பாக நேர்களே, நம்பிக்கை.